மாநாடு அதுதான் இப்போ மிகப்பெரிய செய்தியாக இருக்குது. இன்றைக்கி கனிமொழி முருகர் மாநாடை பற்றி பேசுகிறாங்க. வயிறு எரியுது திராவிட கூட்டத்துக்கு. ஒரு காலத்தில் முருகராவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொன்ன ஆளுங்க, தெய்வங்கள் சிலைகளை செருப்பு எடுத்து அடித்தவர்கள். இவங்க முருகர் மாநாடு இவங்க கொண்டாடினா ஏன் வலிக்குது உங்களுக்கு? அதனால் ஒவ்வொருத்தராக ஸ்டாலின் புலம்புறார், சேகர்பாபு புலம்புறார், இப்போ இன்றைக்கி கனிமொழி புலம்பியிருக்கான். என்ன சொல்கிறாங்கன்னா, முருகரின் வேலை எடுத்துக்கொண்டு ஊராக கொண்டு போகிறவர்களுடைய பசப்பு வார்த்தைகளை தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அது நம்புகிறாங்களோ இல்லையோ அது பார்க்கலாம். முருகர் பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நிச்சயம் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, எங்களுடைய இது யாருக்கு வேணாலும் போட்டுக்கணும். கடவுளை நிந்தித்தால் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, எங்கள் இது அதுதான். நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. மற்றவங்க அதை அரசியலாக்குறாங்கன்னா நீங்களும் அரசியலாக்கணவங்க தானே. அதனால் அவர் சொல்கிறார், முருகரின் பெயரை சொல்லி வேல் கையை வேலை ஏந்தி போகிறவங்க பேச யாரும் நம்பக்கூடாதுங்கிறாங்க. அடுத்தது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா இந்துக்களுக்காக உழைத்தவர் கருணாநிதிங்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு பழைய கதையெல்லாம் தெரியாது, அதனால தான் இதை சொல்கிறேன். இந்துக்களுக்காக உழைத்தவர் கருணாநிதினு சொல்கிறாரு கனிமொழி, அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி என்ன சொன்னாருன்னா, இந்து என்றால் திருடன்னு சொன்னார். ஆதாரம் இருக்கு. இந்துவை திருடன் என்று சொல்லிய கருணாநிதி இந்துக்களுக்காக உழைத்தவர்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க மேடம் கனிமொழி? நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் கட்சியில் தீ மிதித்தாங்க ஒரு கட்சி தொண்டர் ஒரு அம்மன் கோயிலில், உடனடியாக கட்சியை விட்டு விரட்டினார், கட்சியை விட்டு விளக்குனார், டிஸ்மிஸ் பண்ணார் யோகியர். கேட்டால் என்ன சொன்னார், தீ மிதிக்கிறது கெட்ட பழக்கம் இல்லை, இது இல்லையா, மூட பழக்கம் இல்லையா அப்படின்னாரு. அப்போ நீங்கள் மஞ்சள் துண்டு போட்டிங்களா, அது மூட பழக்கம் இல்லையான்னா, அது வாயை திறக்கலை, அது மூட பழக்கம் இல்லையா? குருவுக்கு தட்சிணாமூர்த்தின்னு குருவோட பேர் வச்சிங்க, உங்கள் அப்பா அம்மா ரொம்ப நாள் உங்களுக்கு பேர் இல்லாமல்லாம் இருந்தது. 8 வயதில் நீங்கள் ஓங்கோல்லேருந்து வந்தீங்க, அதுக்கப்புறம் திருவாரூரில் தான் இருந்தீங்க. உங்கள் கதையெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அதனால் ரொம்ப நாளாக உங்களுக்கு பேரே வைக்கலை. வீட்டில் கேட்டு பாருங்கள், ஸ்டாலின் உங்கள் முன்னோர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் பேரே இல்லை. முதல்ல தட்சிணாமூர்த்தின்னு வச்சாங்க, அப்புறம் இவராக வச்சுக்கிட்டேன். இவர் தீ மிதித்தவங்களை கட்சியை விட்டு விரட்டிட்டு இன்றைக்கி கனிமொழி சொல்கிறாரு, எங்கள் அப்பா இந்துக்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கதையை சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா இந்துக்களுக்காக பாடுபட்டாரா? இவங்க கட்சிக்காரவங்க இன்றைக்கி வரை என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்துக்களுக்கு இவர்கள் நண்பர்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கணுமில்ல. முதல்ல கனிமொழியின் நெருங்கிய நண்பர் ராசா, கருணாநிதியின் வலதுகரமாக இருந்தவர், டீல் பேசுனாங்க 2Gயில் அப்படின்னு நாஞ்சில் சம்பத்து சொன்னார். மணி உனக்கு கனி எனக்குன்னு சொன்னதான் நாஞ்சில் சம்பத்து சொன்னார், நாங்கள் சொல்ல. அப்படிப்பட்ட உங்களுடைய ராசா இந்து மதத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்து மதம் இங்கே இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்கே கம்யூனிஸ்ட் வராதுன்ற. இதுக்கு பிறகு இந்து மதத்தை எதுக்கலன்னா, பிஜேபி எதுக்கலன்னா, காவி எதுக்கலன்னா எப்படி இங்க புரட்சி வரும்? உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். அந்த மதம் ஒழியாத வரை உங்களுக்கு மேன்மை இல்லை. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு குரல், தமிழ் இந்து இப்படி ஒரு கருத்தை சொன்னா சிலை கிடைக்கும்னு நிச்சயமா சில அதெல்லாம் விட மாட்டாங்க. இனியும் கனிமொழி இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் உங்கள் அப்பா இந்துக்களுக்காக பாடுபட்டவர், இந்துக்கள் நலனுக்காக பாடுபட்டவர்னு சொல்கிறீங்களா? சரி, எப்படிப்பட்ட கூட்டணி கட்சியை வச்சுருந்தீங்க? இந்து விரோதிகளை கூட்டணி கட்சியில் வச்சுருக்கீங்க. இன்று வரை இந்து விரோதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க திருமாவளவன் இந்துக்களை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பாருங்கள். ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து இதற்கு எதிர்குரல் இந்தியாவில் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு மாற்றுக்குரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன், அல்லாஹு அக்பர். ஆக
இந்து விரோத கட்சிகளாக இருந்தவங்க நீங்கள் இன்றைக்கி என்னடானா முருகருக்கு வேலை கொண்டு போகிறாங்களாம் புலம்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்துக்கிட்டு இந்துக்களின் மேலே பாசம், முருகர் மேலே பாசம்னா யார் நம்புவா? அதுக்கடுத்தது கனிமொழி ரொம்ப நாளாக இந்த திமுக காரன் பூரா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ கனிமொழியும் சொல்லிட்டாங்க, ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு. திருவாரூர் இவங்க ஊர், இவங்க சொந்த ஊர் ஓங்கோல். கருணாநிதி இவங்க வந்து ஓங்கோல் 8 வயசில் வந்தார், திருவாரூருக்கு வந்தாங்க. திருவாரூருக்கு வந்த உடனே அவங்க முன்னோர்கள்லாம் இங்கே வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி கோயிலில் அங்கேயே தங்கியிருந்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் சொன்னால் ஊரே நாரி போயிடும். அப்போ திருவாரூரில் இருக்கும்போது திருவாரூரில் தேர் ஒன்று இருக்குது, தியாகராஜ சுவாமிகள் கோயில் இருக்குது, சிவன் கோயில். திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் கோயில்னால் உலக பிரசித்தி பெற்ற கோயில், அவ்வளோ பழமையான கோயில். அங்கே ஒரு தேர் உண்டு, அதுக்கு பேர் திருவாரூர் தேர்னு பேர். இந்த தேரை பற்றி ஒரு பெரிய சரித்திரம் உண்டு, எல்லோரும் தெரிஞ்சுக்காங்க. இந்த தேர் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய தேர், இந்தியாவில் என்ன உலகத்திலேயே சொல்லலாம் மிகப்பெரிய தேர். 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இந்த தேர். இந்த தேரோட உயரம் எவ்வளோ தெரியுமா? 93 to 96 அடி உயரம். 93 to 96 அடி உயரம், 31 to 33 அடி அகலம். சக்கரம் பூரா இரும்பால் ஆனது. 1927 அந்த தேர் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே வச்சு 3 வருஷம் ஆச்சு அதை ரிப்பேர் பண்ண. 1930 தான் அதை ரிப்பேர் பண்ணி முடித்தாங்க. அதுக்கப்புறம் 1948 அப்புறம் அந்த தேரை ஓடலை. ஏன் ஓடலைன்னா, இந்த தேரை வெளியில் கொண்டாந்து அதை நகர்த்தி ஊர்வலம் வரும்போது அவ்வளோ பெரிய தேரை மனிதர்களால் நகர்த்த முடியாமல் 10-11 பேர் செத்து போனாங்க. அதனால் இந்த தேரை நகர்த்தவே முடியாது மனிதர்களால் அப்படின்னு 1948 அப்புறம் அந்த தேரையே நகர்த்த திருவாரூர் தேர். இது கனிமொழிக்கு தெரியாது, அவங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, திமுக அவங்க யாரோ சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா தான் திருவாரூர் தேரை ஓடி வைத்தார். ஓடவே இல்லை அந்த தேர். அப்போ 1969 கருணாநிதி முதலமைச்சராக வந்துட்டார். மூச்சுக்கு மூச்சு ஊர் திருவாரூர், திருக்குவளையும்பார். ஓங்கோல் ஆந்திராங்கிறதெல்லாம் விட்டார். என்னுடைய ஊர் வந்து திருக்குவளை, திருவாரூர்னு இவங்க கூட்டம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த தேர் வந்து திருவாரூர் தேர் ஓடாமல் இருக்குன்னு பில் என்ற கம்பெனி, இன்றைக்கி இருக்குது அந்த கம்பெனி திருச்சியில், பில் என்ற கம்பெனி, அந்த நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகளுக்குடைய பக்தர். அவர் போய் கும்புறவர் இந்த தேரை பார்த்தார். ஏன் இழுக்க முடியலை? 93 அடி 96 அடி வரை உயரம், அதை மனிதர்களால் இழுக்க முடியலைன்னு உடனே இதை தொழில்நுட்பத்தை வச்சு மனிதர்கள் இழுக்கக்கூடாது, தொழில்நுட்பத்தை வச்சு அதுவாக தானாக மோட்டார் மாதிரி வாகனங்கள் போகிற மாதிரி அதை போக வைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி கருணாநிதிட்ட சிஎம்னு போய் கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, திருவாரூர் பாசம் அவருக்கு இருக்கும், மூச்சுக்கு மூச்சு திருவாரூர்னு சொல்கிறாரு அப்படி போய் கொடுத்த உடனே கருணாநிதி தூக்கி குப்பை தொட்டியில் போட்டார். கனிமொழி சொல்கிறாங்களே திருவாரூர் தேர்வு உங்கள் அப்பா எடுத்தாருன்னு, உங்கள் அப்பா தூக்கி குப்பை தொட்டியில் போட்டான். பெல்லில் முக்கிய பதவியில் இருந்தவர் கொடுத்த கோரிக்கை மனுவை தூக்கி போட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பெல் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் இவங்கெல்லாம் நாஸ்திகர்கள், திருவாரூர் தியாகராஜர் கோயில் தேரை ஓட விட மாட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். திருவாரூர் தேரை வந்து மறுபடியும் ஓட்டலாம், நான் தொழில்நுட்பத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நான் பத்திரிக்கை பூரா வெளியில் வந்தது. திருவாரூர்காரவங்க எல்லாம் கருணாநிதிக்கு எதிராக கிளம்பினாங்க. பெல்லுக்காரன் தான் செஞ்சு கொடுக்குறாங்கிறானே, இவருக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒன்று பயந்து, நம்ம பேரை கெட்டு போயிருந்தோம் அப்படின்னு பயந்து பெல்லுக்காரனை கூப்பிட்டு, என்னப்பா ஏதோ ஓட வைக்கிறேன்னு, பெல்லுக்காரவங்க எந்த பணமும் வேணாம்னு சொல்லி ஒரு பக்தியின் அடிப்படையில் அதை ரிப்பேர் பண்ணி தானாக இயங்குவதற்கான விஷயங்கள் தொழில்நுட்பத்தை பூரா செஞ்சு அதுக்கப்புறம் அந்த திருவாரூர் தேர் வந்து ஓடுனது 1970. இதைத்தான் இந்த திமுக காரனும் இந்த கனிமொழியும் ஸ்டாலினும் ஓடாத திருவாரூர் தேரை ஓட்டுனாரே எங்கள் அப்பான்னா
பாவிங்களா, ஓடாத திருவாரூர் ஓட்டுனது பெல்லுக்காரன் கொடுத்ததையும் கெடுத்தவர் உங்கள் தந்தை. அதுக்கப்புறம் எல்லா பத்திரிகையிலும் வந்துருச்சுன்னு பயந்து கொண்டு பெல்லுக்காரன்ட்ட கொடுத்தாங்க. அதனால் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தது பெல் நிறுவனத்துக்குத்தான், அந்த அதனுடைய உரிமையாளர்களுக்குத்தான் அந்த இது போய் சேருமே ஒழிய பெருமை கருணாநிதி ஓடாத திருவாரூர் தேரை எந்த காலத்தில் ஓட்டினார்?